அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஒரு வாரமாக என்னுடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் ஒரு வேத வார்த்தையை எனக்குள் வைத்து என்னை நடத்துகிறார், எனக்குள் பாரப்படுத்துகிறார். எனக்குள் அந்த வேத வார்த்தை எனக்குள்ளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேத வார்த்தை என்னவென்றால், சங்கீதத்தின் புத்தகம் 138வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு எனக்கு மாத்திரம் அல்ல, எனக்குள்ள இந்த ஒரு வாரமாக இந்த வேத வசனம் ஊழியம் செய்ததினால், இந்த வேத வசனம் என்னை மேற்கொண்டதினால், இந்த வேத வசனம் என்னை பலப்படுத்தினதினால், இந்த வேத வார்த்தையை எனக்கு மாத்திரமல்ல, இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எது உங்களால் செய்ய முடியவில்லை என்று திகைத்திருக்கிறீங்களோ, தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களோ, அல்லது தடம் புரண்டு போகிற ஒரு நிலையில தயக்கப்பட்டு உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற ஒரு உன்னதமான தேவனை இந்த ஏப்ரல் மாதத்தின் 6வது நாளிலே இந்த 2 மணி நேரமாக நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்காக இந்த பூமியில ஒருவரும் இல்லையே, என் காரியத்தை முன்னின்று செய்ய, என் காரியத்தை யோசிக்க, என் காரியத்தை பேச எனக்காக நினைத்தருள இந்த பூமியில யாரும் இல்லையேன்ற ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு சொல்றார், உங்களுக்காக இந்த பூமியில யாருமே இல்லாம போனாலும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க யோசித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கரிசனை உள்ள ஒருவர் இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து அக்கறையும் பாரமும் உள்ள ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். என் மகளே, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி செய்வார் தெரியாது, யாரை கொண்டு செய்வார் தெரியாது, எதை கொண்டு செய்வார் தெரியாது. ஆனா உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஒன்று மட்டும் தெரியும், உங்க அறிவுக்கு எட்டாத விதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு எப்படி தன்னுடைய காரியத்தை செய்வார்னா, நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்து நம்மளுடைய அறிவையோ, நம்மளுடைய ஞானத்தையோ, நம்முடைய சாமர்த்தியத்தையோ
குருட்டு விசுவாசத்தை இதையெல்லாம் பயன்படுத்தாம முற்றிலும் தேவனை சார்ந்து கொண்டா நமக்காக கர்த்தர் இந்த பூமியில யாவையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா உங்க பைபிளை 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கங்க. ஏன்னா தாவீது தான் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார்னு. அங்க அந்த 30வது அதிகாரத்துல பார்த்தா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அமலேக்கியர்கள் தாவீதையும் தாவீதினுடைய மனைவியையும் தாவீதோடு கூட இருந்த ஜனங்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அவங்க பார்க்கிறப்ப பட்டணம் அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு அங்க ஒரு ஒரு பதட்டமான நிலை அங்க காணப்படுது. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 4வது வசனத்துல, பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவங்க என்ன பண்ணாங்களாம், உட்கார்ந்து வேத வார்த்தை சொல்லுகிறது சத்தமிட்டு அழுதார்கள். அவங்க எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டுச்சு. ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு உங்களுக்குரியதை சிறைப்பிடிச்சு அடைச்சி வச்சு தடுத்து வச்சு உங்க பலனை மட்டுப்படுத்தி இன்னைக்கு ஒரு தடுமாற்றத்தின் நிலையில நீங்க ஒரு வேளை இங்க உட்கார்ந்திருக்கலாம். இந்த அத்தியாயத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்பதான் என்ன நடக்குதுன்னா, இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்தவங்க ஒரு குரூப் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தாவீது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களே என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க, தாவீதை கல்லெறிஞ்சு என்ன பண்ணிடணும், கொன்று போட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு காலமும் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத வரைக்கும் நம்ம லைஃப் நம்ம பிசினஸ் சக்சஸ் ஆகி இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த 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 நிலைக்கு அது உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். நீங்க எங்களாவது உங்க கூட வராங்க, உங்களுக்கு டீ வாங்கி தராங்க, உங்களோட ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு நீங்க அவங்கள நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிக்கப் ஆக மாட்டீங்க, நீங்க பேக்கப் ஆயிடுவீங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஒரு நாளும் போகவே முடியாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சாகிற வரைக்கும் இதை மனசுல வச்சுக்கணும். எதை ஒருத்தனையும் நம்பக்கூடாது, ஒரு நபரையும் நம்பக்கூடாது, குறிப்பா சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது. அதுலயும் குறிப்பா கூட பிறந்தவங்களை எவன் எந்த, ரொம்ப பேர் சிரிக்கிறத பார்த்தா கர்த்தர் உங்கள்ட்ட பேசுறாரு போல இருக்கு. எவன் எந்த நேரம் எப்படி திரும்புவானே தெரியாது. இப்போ கொண்டாந்து அப்பம் கொடுப்பான், இறைச்சி கொடுப்பான், ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா அவனே நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணிடுவான்னா கல்லை எடுத்துருவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன செஞ்சார்னா, வேத வார்த்தை சொல்லுகிறது, தன்னை தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா நீங்க உங்களை திடப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களை பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களுடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களை கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல, தேவ வார்த்தையில, தேவ வசனத்துல, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தருக்காக காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்னைக்கு வேணா என் லைஃப் ஒரு மாதிரி டல்லா இருக்கலாம், ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்கலாம், ஒரு மாதிரி தளர்ந்து போய் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் என் சிறையிருப்பை, ஆண்டவர் என்னுடைய பிரச்சனையை, ஆண்டவர் என்னுடைய போராட்டத்தை, ஆண்டவர் என்னுடைய நிந்தையை, ஆண்டவர் என்னுடைய உபத்திரவத்தை மாற்றுவார் என்ற அந்த விசுவாசத்துல நீங்க உங்களை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மனுஷ இயல்புதான். ஒரு நேரம் அழுதரலாம், ஒரு நேரம் முடங்கி போய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துடலாம், ஒரு நாள் உட்காரலாம், 2 நாள் உட்காரலாம், ஏன் ஒரு வாரம் கூட உட்கார்ந்துடலாம்.
ஆனா அதுக்கு அப்புறம் முடங்கி போயிடக்கூடாது, அதுக்கப்புறம் தளர்ந்து போயிடக்கூடாது. நம்ம கைகளை திடப்படுத்திக்கணும், நம்ம முழங்கால்களை பலப்படுத்திக்கணும். நம்மளுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம தான் என்ன பண்ணணும்னா அனல் முட்டி எழுப்பி விடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துல எழும்பணும். பாரமா இருக்கிற யாவையும் உதறி தள்ளிவிட்டு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கையில் எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கின ஒருவர் இருக்கிறார், இந்த காலம் வரைக்கும் என்ன நடத்தின ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்க பிரச்சனையை உதறி தட்டி விட்டு நீங்க எழும்பணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எங்க ஊழியத்தில் திருச்சியில் ஒருத்தர் சொல்றாரு, தூங்குறப்ப கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணுமா. ஏன்னா காலை ஆட்டம் மறந்துடும் வச்சுக்கோங்க, செத்து போயிட்டோன்னு தூக்கிடுவானுங்களா. அப்போ நம்ம வந்து தேவ பிள்ளைய நம்மளை வந்து உலக மனுஷன் மாதிரி உட்காந்து நம்ம ஒப்பாரி வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. உலக மனுஷன் மாதிரி நமக்கு யார் கொடுப்பாங்க, யார் நம்மளை தூக்கி விடுவாங்க, யார் நம்மளை நமக்காக பரிந்து பேசுவாங்க, யார் நமக்கு ஒரு கதவை திறப்பாங்க, யார் நமக்கு ஒரு வீட்டை கொடுப்பாங்க அப்படின்னா இல்லை. நம்ம விசுவாசத்தில் நம்மளை பலப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காய் எழும்பும் போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபத்துல திடப்படுத்திக் கொண்டு, வசனத்துல திடப்படுத்திக் கொண்டு, உபவாசத்துல திடப்படுத்திக் கொண்டு, எனக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க விடுவிக்க ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். நான் இந்த துக்கத்திலேயே செத்துற மாட்டேன், நான் இந்த புலம்பல்லையே என் வாழ்க்கை முடிஞ்சிராது, இந்த நிந்தையிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிராது, என் சிறுமையிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிராதுன்னு நீங்க தான் என்ன பண்ணணும், தூசியை உதறி விட்டு உங்களை திடப்படுத்தி கொண்டு நீங்கள் எழும்புவீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை திடப்படுத்திக்கணும், கர்த்தருக்குள்ள திடப்படுத்தணும். சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து நீர் என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம நல்லா இருக்கிறப்ப ஒருத்தன் கூட ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து தர மாட்டான். காய்ச்சல் வந்து தண்ணி கூட நம்ம உடம்புக்கு கசப்பா இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுவான், பழமா ஆரஞ்சு சாத்துக்குடி இதை ஜூஸ் போட்டு குடி. அதனால இதெல்லாம் நமக்கு யார் சாத்துக்குடி வாங்கிட்டு வருவாங்க, ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க, ஆரஞ்சா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம தான் என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை, நமக்குள் தேவன் தந்திருக்கிற அந்த கிருபையை பயன்படுத்தி, தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம்மளை திடப்படுத்தி கொண்டு எழும்பும் போது நம் வாழ்க்கையில சிறைப்பட்டு போன அத்தனை சிறை இருப்புகளையும் உடைத்து கொண்டு அதிலிருந்து வெளியே வந்து சொல்லுவோம், தாவீதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை திடப்படுத்தணும். எப்படி திடப்படுத்துறது? தேவ சமூகத்துக்கு போக போக, தேவனை நோக்கி பார்க்க பார்க்க, தேவனை பாடி துதிக்க துதிக்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களை திடப்படுத்தணும்னா உங்க வீட்டு ஜெப அறையில பாய விரிச்சு உட்கார்ந்து நல்ல பாட்டு பாடுங்க. பாட்டு உங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கும், நீங்க ரெண்டாவது பாட்டு பாடுங்க. அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலையா, மூணாவது பாட்டு பாடுங்க. அப்பவும் ஒர்க் அவுட் ஆகலையா, நாலாவது பாட்டு பாடுங்க. ஒன்னு நிச்சயம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திடத்திலும் நான் வந்து, ஒரு பாட்டுக்கு வரலாட்டையும் ரெண்டாவது பாட்டுக்கு வரலாட்டையும் என்ன ஜோயல், நாலாவது பாட்டுக்கு அஞ்சாவது பாட்டுக்கு எவன் வரானோ இல்லையோ, உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே தெரிந்து கொண்ட ஆண்டவர் அங்க வருவார். அவர் வந்து தன்னுடைய ஆவியை அனுப்பி, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அவர் தன்னுடைய பிரசன்னத்தை அனுப்பி, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஃபர்ஸ்ட் உங்களை திடப்படுத்துவார், ஃபர்ஸ்ட் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருவார், உங்களுக்கு சத்துவத்தை தருவார். உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அது வந்துருச்சுன்னா தெரிஞ்சுக்கங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யறாரு. நம்ம தோத்து போயிட மாட்டோம், இன்னைக்கு இல்ல ஒரு நாளைக்கு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென்.
அப்படியே சோர்ந்து தளர்ந்து நம்பிக்காச்சு. இன்னைக்கு நீங்க ஒய்எம்சிலேருந்து வெளியே போகும்போது கெத்தா போகணும். நல்லா கெத்தா சொல்லுங்க. ஆமா, சும்மா நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்ப தாவீது தன்னை திடப்படுத்திக்கிட்டான். நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது தான் தேவன் உங்களை திடப்படுத்துவார். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கும் போது தான் அவர் உங்களை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்தலப்படுத்தி உங்களை அவர் நிலைநிறுத்துவார். ஆமென். நீங்க அங்க போய் அவர்கிட்ட உபவாசலாம் இருந்து ஜெபம் பண்றீங்களா? ரொம்ப பேர் தலை வரவே இல்லை. உபவாசம் இருக்கீங்களா? சில ஆள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், உபவாசத்துலலாம் வல்லம் இல்லை, பாட்டில், நடனத்தில், மியூசிக்கில், அதெல்லாம் தப்பு. உபவாசத்துக்கு வலிமை உண்டு. இயேசு உபவாசித்து ஜெபித்தார். பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். இயேசுவே சொன்னாரு, சில ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, வாரத்தில் ஒரு நாளாக இருக்கீங்களா? நீங்க உபவாசத்தை விட்டீங்கன்னா சத்துரு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவான். உபவாசத்தை கண்டினியூ பண்ணினீங்கன்னா சத்துரு க்ளோஸ் பண்ண அத்தனை வாசலும் ஒரே நேரத்தில் இல்லாட்டியும் ஒவ்வொன்றா திறக்கப்படுறத பிசாசை மேற்கொள்றது. போய் உட்காருங்க, உபவாசத்தோட உட்காருங்க. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் உபவாசம் இருங்க. பிஸ்னஸுக்காக இருங்க, உங்க குடும்பத்துக்காக இருங்க. சும்மா போய் எல்லா ஊழியக்காரத்தையும் குடும்பத்தில் அது நடக்கல இது நடக்கல, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஊழியக்கார்ட்ட போய் இது நடக்கல அது நடக்கல, அது வரல இது வரல, ஒண்ணுமே நடக்காது. நீங்க தேவ சமூகத்துக்கு போங்க. அண்ணால் போனா போய் உபவாசித்து தேவ ஆலயத்தில் போய் அவ ஜெபம் பண்ற, ஆண்டவரே அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு பிள்ளைய தாரு. மன கிளேசத்துல அவ அழுது ஜெபம் பண்ணான். ஆமேன் சொல்லுங்க. உபவாசம்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஏதாவது உப்புக்கு சப்புக்காவது காலையில ராத்திரிலாவது ஜெபம் பண்றோமா? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபம் அவசியம், தேவ சமூகம் அவசியம். தேவ சமூகம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக மாறணும். ஆமே, அங்கதான் அவர் நம்மளை பலப்படுத்துவார். அங்கதான் நம்மளை சிறைப்பிடித்த சத்துருவை மேற்கொள்றதற்கான வல்லமையையும் பலனும் தேவ சமூகத்துல தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஜோசுவா தோல்வி அடைஞ்சு போய் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அவன் விழுந்து கிடந்தான். தேவ சமூகத்தில் அன்று எழுப்பினார், ஏந்திர ஜோசுவா வா போலாம், பலம் கொண்டு திடமனதா இரு. அங்கதான் நமக்கு பலன். எங்க தோத்தி அங்க மறுபடியும் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். ஜெயிக்க வச்சார்ல. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை திடப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையில திடப்படுத்துங்க. கர்த்தருடைய சத்துவத்துல உங்களை நீங்க திடப்படுத்திக்கங்க. உங்களை பலத்தால இடைக்கட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்தால என்னை இடைக்கட்டும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர்ட்ட உம்முடைய ஆவியினால என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர்ட்ட. அவர் பலப்படுத்துவார், அவர் திடப்படுத்துவார், அவர் உங்களை நிலைநிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது தன்னை தானே கர்த்தருக்குள்ள திடப்படுத்திட்டான். இரண்டாவது, கர்த்தர் நமக்காக ஒன்று செய்யணும்னா தன்னை திடப்படுத்தினவன் கர்த்தர்கிட்ட போனான். ஆண்டவர்கிட்ட போறான், விசாரிக்கிறான். ஆண்டவரே நான் பின் தொடர்ச்சா, நான் போட்டா என்னங்க, நான் பின் தொடர்ந்தா போட்டா நீங்க என் கையில ஒப்பு கொடுப்பீங்களா? இது அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. புடிச்சிட்டு போயிருக்கிறது யாரு? மனைவி பிள்ளைங்களை. இப்ப தான் மனைவியையும் பிள்ளையையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஐடியாஸ் போய் யார்கிட்ட கேட்கிறான்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாமா போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு நாணம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, 4 பேரை தெரியும், 10 பேருடைய போன் நம்பர் இருக்கு. இது சுயபலத்தை சார்ந்து கொள்றது. சுயபலத்தை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் ஒரு நாள் கர்த்தர்கிட்ட போய் உட்கார்ந்து விசாரிக்க மாட்டான். நான் சைட்டா போட்டா உங்க விருப்பம் என்ன? ஆமென் சொல்லுங்க. யாருக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்? தான் வாழ்க்கையில எந்த ஒரு காரியமானாலும் அதை ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சு, அதாவது ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? இது சாதாரண ஆள் இல்லைங்க,
பல யுத்தங்களை செய்தவன், பெரிய கோலியாத்தை வீழ்த்தினவன், மந்தையில இருந்த ஆட்டை பிடிச்சிட்டு போறப்ப சிங்கத்தையும் கரடியும் கையால கொன்னு மீட்டெடுத்த ஒரு யுத்த வீரன். யுத்தத்தோட எல்லாம் தெரியும். ஆனா எங்க போறான்? ஆண்டுகிட்ட போறான். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து இது வரைக்கும் தான் விசாரிக்காம, கர்த்தர்கிட்ட போகாம, அதை இதை செஞ்சு முட்டு சந்தில் முட்டிக்கிட்டு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி இப்ப கேட்கறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை? அவர் சொல்லுவார், நான் எங்கடா உன்னை கைவிட்டேன்? நீ தான் என்ன பண்ணிட்ட? உன் அறிவை பயன்படுத்தி, உன் சாமர்த்தியத்தை பயன்படுத்தி, உன் திறமையை பயன்படுத்தி, உனக்கு இருக்கிற அனுகூலத்தை பயன்படுத்தி. போகாதீங்க, செய்யாதீங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. நமக்கெல்லாம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பிரதர்? வேணாந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க, ஆண்டவர் வேணான்னு சொன்னாருன்னா வேணாந்தான். அவர் அப்படிதான் சொல்லுவாரு பிரதர் அப்படின்றதே ஒரு டவுட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நான் உங்க கூட இணைஞ்சிக்க மாட்டேன்னு அர்த்தம். உங்களுக்கும் எனக்கும் இது படாது. நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க, கட்டுப்படுத்துவீங்க, நீங்க என்ன சுயமா சிந்திக்க விட மாட்டாரு, விட மாட்டாரு. அவரை சார்ந்துதான் வாழணும்னு அவர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எதையும் செய்து முடிப்பார். ஆமென். வேகமா 9வது வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீதோ தொடர்ந்து போனான். கூட வந்ததுல 200 பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. கூட வந்ததுல 200 பேர் நின்னுட்டாங்க. 200 பேரால முடியல, எங்களால முடியாது பண்ணிட்டாங்க. ஆனா தாவீதோ தொடர்ந்து போனான். நின்று போனார்கள், தாவீதோ தொடர்ந்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் ஓட்டத்தை நிறுத்திடாத, உன் விசுவாசத்தை நிறுத்திடாத. இவங்க வரல அவங்க வரலன்னு நீ என்ன பண்ணிடாத. உன் கையில நான் கொடுத்திருக்கிற ஊழியத்தை, உன் கையில நான் கொடுத்திருக்கிற திட்டத்தை என்ன பண்ணிடாத, நிறுத்திடாத. நீ எடுக்கிற முயற்சியை நிறுத்திடாத. அதுல தேவ சுத்தம் இருக்கு. நீ எடுக்கிற முயற்சியை விட்டுடாத. கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ எடுக்கிற முயற்சியை விடாத. நீ முயற்சியை விட்டினா சத்துரு உன்னை மேற்கொண்டு உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போன எதையுமே நீ திருப்பிக்க முடியாது. தாவீதோ தொடர்ந்து போனான். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருங்க, உபவாசத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருங்க, ஆராதனையை ஏறெடுத்துக்கிட்டே இருங்க, கண் விழித்து ஜெபிக்கிறதை ஏறெடுத்துக்கிட்டே இருங்க, உங்க பொருத்தனைகளை அர்ப்பணிப்புகளை ஏறெடுத்துக்கிட்டே இருங்க. ஐயா கூட வந்தாலும் வரலையா, 30 வருஷம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம். எங்க கூட வந்த ஆளுங்க ரொம்ப பேரு எங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க நிறுத்தி இருக்கணும்னா என்னைக்கோ நிறுத்தி இருக்கணும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், எங்க கூட வந்த ஆளுங்க எத்தனையோ பேர் நின்று போனாங்க. பிரதர் உங்களோட எங்களால டிராவல் பண்ண முடியாதுன்னு நின்று போனாங்க. உங்களுக்கு எங்களுக்கு சுத்தப்பட்டு வராதுன்னு நின்று போனாங்க. உங்க ஆவிக்கும் ஏன் ஆவிக்கும் செட் ஆகுதுன்னு விட்டுட்டு போனாங்க. என்னம்மா சொல்றீங்க? எத்தனையோ பேர் விட்டுட்டு போனாங்க. ஆனா இந்த வண்டி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னும் ஓடும், இன்னும் ஓடும். எனக்கு ஒரு நப்ப ஆசை, நான் ஒரு 120 வருஷம் இந்த பூமியில இதே ஸ்ட்ரென்த்தோட இதே ஃபெய்த்ல
நான் நின்று கர்த்தர் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற திட்டத்தை ஒன்ன கூட கீழே விடாம, எவன் வந்தாலும் சரி வராட்டையும் சரி, கர்த்தர் என்னை நம்பி தந்த ஊழியத்தை யார் பரியாசம் பண்ணாலும் சரி, யார் என்னை நிந்திச்சாலும் சரி, யார் என்னை தூசித்தாலும் சரி, யார் எனக்கான கதவை அடைச்சாலும் சரி, யார் நான் போன் பண்றப்ப போனை எடுக்கலாட்டியும் சரி, கர்த்தர் என்னை நம்பி தந்த பரம அழைப்பின் தரிசனத்துக்காக பந்தய பொருளை லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் எதையும் செய்து முடிக்கணும்னா உன் ஓட்டத்தை நிறுத்தாதே, உன் ஓட்டத்தை நிறுத்தாதே, உன் அர்ப்பணிப்பை நிறுத்தாதே, உன் ஜெபத்தை நிறுத்தாதே. நீ நிறுத்திட்டீனா கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற வெற்றிய, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற விடுதலைய, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற இழந்து போனதை திருப்பி கொள்ளுவா என்பதை உன் வாழ்க்கையில நீ பார்க்கவே முடியாது. தாவீதோ தொடர்ந்து போனா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க பிரதர். கர்த்தரை முன்னாடி நிறுத்தி கண்டினியூ பண்ணுங்க பிரதர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க பிரதர். ஒரு வழி அடையலாம், 7 வழிகளை திறப்பதற்கு வல்லமை உள்ள ஒருவர் உங்களுக்கு முன்பாய் நிற்கிறார். கண்டினியூ பண்ணுங்க, உங்க ஓட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க, உங்க ஊழியத்தை கண்டினியூ பண்ணுங்க. உங்களை நம்பி கர்த்தர் உங்க கையில தந்ததை தாவீதோ தொடர்ந்து போனான். தாவீது சொல்றாங்க, வேதத்துல வாசிச்சா ஸ்தோத்திர சங்கீதம் 18:37 நான் தொடர்ந்து போய் என் சத்துருவை பிடிச்சு என் சத்துருவை நான் அழிப்பேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேத்து வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தான், நேத்து வரைக்கும் பலன் இல்லாம சத்தமிட்டு அழுதான். ஆனா இப்ப எழும்புனா, தன்னை திடப்படுத்திக்கிட்டான், தன்னை கர்த்தர்ட்ட விசாரிச்சான். 600 பேரோட போய்கிட்டு இருக்கிறப்ப 200 பேர் வரமாட்ட முடியலையான்ட்டான். ஆனா தாவீது நிக்கலங்க, தாவீது தொடர்ந்து போனா. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ திருப்பி கொள்ளுவாய், ஒன்றையும் விடாமல் திருப்பி கொள்ளுவாய். எனக்கு ஒருவர் சொல்லி இருக்கிறார், பின் தொடர்ந்து போ. ஒருவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் போவேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாரு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, தேவ பிள்ளையே, ஒரு கட்டத்துல உன் சொந்த குடும்பம் கூட உன்னோட வராம நின்றோம். ஆனா கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் புருஷன் உன்னோட வராம போயிடுவாரு, மனைவி வராம போயிடுவா, பிள்ளைங்க வராம போயிடுவாங்க. ஆனா நீ உன் ஓட்டத்தை நிறுத்தாத. ஒருவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், பின் தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, இந்த பிரச்சனையை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. தாவீது கோலியாத்தையை பார்த்துட்டு வந்தவன், தாவீது பெலிஸ்தரை பார்த்துட்டு வந்தவன், தாவீது தெள்ளு பூச்சியை வேட்டாடுற மாதிரி சவுளைய பார்த்துட்டு வந்தவன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல நீங்க பார்க்காத இசபெலா, நீங்க பார்க்காத கோலியாத்தா, என்னண்ணே ஜேம்ஸ் அண்ணன், நீங்க பார்க்காத பிசாசா, நீங்க பார்க்காத லூசிபர், இத்தனை காலத்துல இதுக்கெல்லாம் தப்பிச்சு கொண்டு வந்தவர், இவன் கையில இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினவர். தொடர்ந்து நம்முடைய எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை சிறையிருப்புகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி சத்துரு சிறை பிடித்து கொண்டு போன அத்தனையும் திருப்பிக் கொள்ள அவர் செய்வார். இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க, யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவில என்னை அபிஷேகித்த ஒருவர் என்னோட இருக்கிற. எழும்பி நிற்போமா, வேகமா எழும்பி நிற்போமா, 2 கையை ஆண்டவரை உயர்த்துவோமா, 2 கையை ஆண்டவரை உயர்த்தி, கையை உயர்த்தி டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவரே, எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவரே, திடப்படுத்துகிறேன், என்னை திடப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறேன் நான், இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் நான், இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறேன்னா, இன்றைக்கு அற்பமா இருக்கிற என்ன ஆண்டவரே, ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், ஒரு வசந்த காலம் எனக்கு வரும், ஒரு மீட்பின் காலம் எனக்கு வரும், ஒரு விடுதலையின் காலம் எனக்கு வரும்.
கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி. அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. பிரதர் சிஸ்டர் கையை உயர்த்தி உங்களை திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சிம்சோன் ஜெபம் பண்ணா, இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்தும். கண்டதே காட்சி கொண்டதே கோலோன்னு வாழ்ந்த சிம்சோன், ஆகாத சம்பாசனைக்கு இடம் கொடுத்த சிம்சோன், அவனையும் ஆண்டு பலப்படுத்தி நினைச்சாரு. தாவீதையும் பலப்படுத்தினார். என்ன வித்தியாசம்? இஷ்டம் போல வாழ்ந்தவன் அவன் வாழ்க்கை முடியும் போது, அவன் சத்துரு வாழ்க்கை முடியும் போது அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனா தாவீது தேவ இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்து தேவனுக்கு சித்தமானதை செஞ்சவன். அவன் தன்னை பலப்படுத்திக்கிட்டப்ப அவன் சத்துரு விழுந்ததை அவன் கண்ணு பார்த்துச்சு. அவன் சத்துருக்கு முன்பு அவனுக்கு ஒரு உயர்வு அவன் கண்ணு பார்த்துச்சு. இதுதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். இந்த பூமியில தேவ பிள்ளையே, பொல்லாப்பா வாழ்றவனையும் பலப்படுத்துவார், நல்லா வாழ்றவனையும் பலப்படுத்துவார். ஆனா ஒண்ணு வித்தியாசம், தன் இஷ்டம் போல வாழ்றவன் சத்துரு விழுந்ததை அவன் கண்ணு பார்க்காது. ஆனா கர்த்தருக்காக வாழ்ந்தவன் சத்துரு விழுறத அவன் கண்ணு பார்க்கும். சத்துருவுக்கு மேல அவன் கொம்பு, சத்துருவுக்கு முன்பு அவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும். 2 கை ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை தளர்ந்து போயிருச்சு ஆண்டவரே, என் முழங்கால்கள் ஆண்டவரே பலனற்று போயிருச்சு ஆண்டவரே, முன்பு மாறி ஜெபிக்க முடியல, முன்பு மாறி என்னால விசுவாசத்துல நிக்க முடியல, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. நேத்து வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தேன், நேத்து வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தேன், நேத்து வரைக்கும் தடுமாறிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க சமூகத்துக்கு வரேன், உங்க வார்த்தையை தந்து, உங்க வசனத்தை தந்து, உங்க ஆவியை தந்து, உங்க வசனத்தை தந்து என்ன பலப்படுத்துங்க. இன்றைக்கு ஒரு சத்தம் கேட்குது, எழுந்து போ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். முடிவு இதல்ல, முடிவு இதல்ல, முடிவு இதல்ல. ஒரு துவக்கத்தை கர்த்தர் உனக்குள் துவக்குகிறார். ஒரு புது அத்தியாயத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தொடங்குகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. எதை செஞ்சாலும் என் வாழ்க்கையில யாரையும் ப்ளீஸ் பண்ணி இல்லாம உங்கள்கிட்ட விசாரிச்சு, உங்கள்கிட்ட கேட்டு தேவ சித்தம் இருக்கா இல்லையான்றதை பார்த்து பார்த்து செய்ய இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவர்ட்ட 3வது, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, என் முயற்சியை விட மாட்டேன் ஆண்டவரே. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிக்குவதற்கு முன்பு பல 100 தடவை தோற்று போனாலும் மீண்டும் 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 முயற்சி செய்து, மீண்டும் 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 முயற்சி செய்து சக்சஸ் பண்ணது போல நான் தேவனை சார்ந்து கொண்டு நான் பின்தொடர்வேன், நான் பின்தொடர்வேன். என் கூட யார் வந்தாலும் சரி, வராட்டி சரி, என் கையை தாங்கி பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டி சரி, எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, பின்தொடர்வேன், பின்தொடர்வேன். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ திருப்பிக் கொள்ளுவார், நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்ளுவார். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ பின்தொடர் என்று. ஆண்டவர்ட்ட அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போமா? என் முயற்சியை விட மாட்டேன், இன்னையில இருந்து மறுபடியும் துவக்குகிறேன், விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன சிறைப்பிடிச்சவனை, எனக்குரிய நன்மையை சிறைப்பிடிச்சவனை நான் சிறைப்பிடித்து அவனை தொடர்ந்து பின்தொடர்ந்து போய் அவனை அழித்து ஜெயத்தை எடுப்பேன், விடுதலையை எடுப்பேன், விடுதலையை எடுக்கிறான் ஆண்டவரே. உங்க கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.